ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்டர் சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 10/1 வருகின்றது. சூரிய பகவானுக்குரிய எண்ணாகும் 10/10/2020. இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 6 சுக்கிர பகவானுக்குரிய எண்ணாகும். கோச்சார ரீதியாக சுக்கிரன் தற்பொழுது சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். எண்கணித ரீதியாக 1ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் சேர்க்கை பெறுவது சிறப்பாகும். மனம் துணிச்சலாக அதே சமயம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு உங்களுடைய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் எண்கணிதத்தின் அடிப்படையிலே அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய தினப்பலனை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் BharatMatchPoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே வருவதே ஜனன ஜாதகம். அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் இரவு 7:10 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு சந்திரன் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் ஆட்சி பெறுகின்ற சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இரவு 1:15 வரை சஞ்சாரம் செய்கிறார். நள்ளிரவு 1:15 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரத்திற்கு சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மிதுன ராசியிலும் 4ஆம் பாதம் கடகராசியிலும் இருக்கக்கூடியது. புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அதன் அதிதேவதை அதிதி தேவதை.
இன்றைய நாள் மனதார அதிதி தேவதையை பிரார்த்தனை செய்து கொள்வது சிறப்பை தரும். மேலும் இன்று நள்ளிரவு 1:15 அந்த மணி அளவிலே பூசம் பிறக்கின்றது. ஆகையால் பூசம் நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், அதன் அதிதி தேவதை. இன்றைய நாள் மனதார அதிதி தேவதையை பிரார்த்தனை செய்து கொள்வது சிறப்பை தரும். மேலும் இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி, மாலை 6:15 வரை இருக்கின்றது. அதன் பிறகு நவமி பிறக்கின்றது. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி, கால பைரவரை வணங்கக்கூடிய நாள். இன்றைய நாள் மிக சிறப்பாக புனர்பூச நட்சத்திரம் சனிக்கிழமையில் வருவதும் அஷ்டமி திதியும் வருவதும் கால பைரவரை வணங்குவது மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். கால பைரவரை வணங்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. அவை ராகு காலத்திலே வணங்குவதும் சிறப்பை தரும். அஷ்டமி திதிக்குரிய திதிசூனிய ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி. அவ்வாறு மிதுனத்தை குரு பார்ப்பதும் கன்னியிலே சூரியன் அமர்ந்து செவ்வாய் பார்ப்பதும் திதிசூனிய தோஷங்கள் அகன்று நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அஷ்டமி திதிக்குரிய வணங்க வேண்டிய தேவி வரிதா தேவி. வரிதா தேவிக்குரிய காயத்ரி மந்திரம் யூடியூபில் இருக்கின்றது. அவற்றை பார்ப்பது கேட்பது நல்லது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கின்றது. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், பிறகு பகல் 11 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும் ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றை தவிர்ப்பது சால சிறந்து. ஆனால் இன்றைய ராகு காலத்திலே கால பைரவரை வணங்குவது நன்மையை தரும். இனி இன்றைய நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாள் அஷ்டமி. அவ்வாறு கால பைரவரை வணங்க வேண்டிய சொல்ல வேண்டிய அற்புதமான பீஜி மந்திரம் ஓம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீ கால பைரவாய நமக. ஓம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீ கால பைரவாய நமகா என்கின்ற இந்த மந்திரம் கால பைரவருக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு முறை, அதாவது ஒரு முறை கூறுகின்ற ஒரு வரி மந்திரத்தை ஒரு முறை கூறுங்கள், அல்லது 10 முறை கூறுங்கள். அதிகபட்சம் 108 முறை கூறுங்கள். குறைந்தபட்சம் 10 முறை கூறுவதே சிறப்பு. இந்த மந்திரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனதிலே ஒரு முக்கிய செயல்கள் செய்ய வேண்டும், அவற்றிலே மற்றவர்களுடைய தலையீடுகள் குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது எண்ணுகின்றவர்கள் இந்த மந்திரத்தை மனப்பாடமாக மனதிலே வைத்து கொள்ளுங்கள். அவ்வாறு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது, முக்கிய நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது, முக்கியமான இன்டர்வியூ அதை மாதிரி போகின்ற செயல்களுக்கு இருக்கின்ற அன்பர்கள் ஓம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீ கால பைரவாய நமகா என்கின்ற மந்திரத்தை கூறிக்கொண்டே இருங்கள். அவ்வாறு சொல்கின்ற பொழுது நிச்சயம் கால பைரவர் வெற்றிகளை கொடுப்பார். மேலும் இன்றைய நாள் புனர்பூசம். ஆகையால் புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரம் ஓம் ஓம் ஔம் புனர்பூச நட்சத்திராய நமக. பொதுவாக ஒரு மந்திரத்தை ஓம் என்று ஒரு முறை உச்சரிப்போம். ஆனால் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஓம் 2 முறை உச்சரிக்க வேண்டும். ஓம் ஓம் ஔம் புனர்பூச நட்சத்திராய நமக என்கின்ற மந்திரம் மிக அற்புதமான குருவோடைய மந்திரம். குரு பலம் கொண்டவர்கள் அல்லது குரு பலம் இல்லாதவர்கள், குரு தசை நடந்து கொண்டிருக்கின்றவர்கள் அற்புதமான இந்த மந்திரத்தை கூறுவது யோகத்தை தரும். புனர்பூசம் ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். புனர்பூசம் ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். அத்தகைய இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தை கூறுவதன் மூலம் ராமபிரானின் அருளையும் பரிபூர்ணமாக நாம் பெறுவோம். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம்.
சப்த மகரிஷியிலே நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி. குரு அருளை திருவருளாக பெறுவோம் இந்த மந்திரம் சொல்கின்ற பொழுது. இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். சனிக்கிழமை ஆகையால் நல்லெண்ணெயால் நீராடுவது நல்லது. சனி நீராடு என்பார்கள். நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது நற்பலன்களை கொடுக்கும். மேலும் சனிக்கிழமையன்று ஏழை எளியோர்கள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உணவுகள் வாங்கி கொடுப்பது, உதவிகள் செய்வது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் காக புஜண்ட சித்தரை வணங்குவதன் மூலம் காக வடிவத்தில் இந்த உலகத்தை வளர்ந்த சித்தரே நம் சித்தர் காக புஜண்டர். அவரை வணங்கக்கூடிய நாள் எல்லா நாளுமே இன்றைய நாள் இன்னும் சிறப்பை தரும். சனி தோஷம், ஏழரை சனி, அர்த்தாசம சனி, கண்ட சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகளை பெற்றவர்களும் அவரை தினந்தோறும் வணங்கும்படி நான் கேட்டு வருகின்றேன். இன்றைய நாள் அவரை வணங்குவது இன்னும் அதிக சிறப்பை தரும். மேலும் இன்றைய நாள் காகத்திற்கு அன்னம் வைப்பது மற்றும் நீர் வைப்பது போன்றவையும் யோகத்தை தரும். தந்திர முறைகளிலே இன்றைய நாள் சிறிதளவு கடுகு குளித்துவிட்ட பிறகு அந்த சிறிதளவு கடுகை மென்று விழுங்கிவிட்டு உங்கள் வீட்டை விட்டு செல்லுங்கள். இன்றைய நாள் முழுவதும் யோகமும் நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் ஆகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் சந்தோஷம், மேன்மை, வெற்றிகள் மற்றும் யோகத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், இன்று சனிக்கிழமையாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவோ பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் இன்று நன்றாகவே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். மேலும் சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி. அவர் 3ஆம் இடத்திலே இரவு வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். இருப்பினும் இன்றைய நாள் குருவோடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் இரவு 7:10 வரை மிதுனத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுவதும் மிகவும் யோகமானது. பொதுவாக 3லே சந்திரன் இருப்பது சிறப்பு. குருவோடைய பார்வையும் ராசியாதிபதியான செவ்வாயுடைய பார்வையும் பெறுகிறார். மனோகாரகன் மிகவும் பலம் பெறுகிறார். அத்தகைய நிலையிலே மனம் துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் மிகவும் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எண்ணிய காரியங்களுக்கு தடையில்லாத தினமாக இருக்கும். மேலும் 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து தற்பொழுது ராசியாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து செவ்வாயுடைய பார்வை சூரியனும் பெறுகிறார். ஆகையால் சூரியன் 6இல் இருப்பதே யோகம். அவற்றிலே ராசியாதிபதி செவ்வாய் தன் நண்பனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. இவ்வாறு சந்திரனுக்கு 4லே சூரியன், 7லே குரு, 10லே செவ்வாய் என்று உங்களுடைய யோக கிரகங்களாகப்பட்டது ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கின்றார்கள். கேந்திர தொடர்புகள் இவை இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் வெற்றிகள் இருக்கின்றது. சனிக்கிழமை பற்றி கவலை வேண்டாம். மேலும் 2லே ராகுவும் 8லே கேதுவும் இருப்பதனால் இன்றைய தினம் பாதிப்புகள் எவையும் இல்லை. இன்று கால பைரவரை வணங்க வேண்டிய நாள். அவ்வாறு வணங்குகின்ற பொழுது ராகு மற்றும் கேதுவால் பாதிப்புகள் இருக்காது. ஆகையால் மந்திர பகுதியிலே கால பைரவருக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 முறை கூறுங்கள். கால பைரவருடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் அற்புதமான நாள். எனவே மனம் தெளிவாக இருப்பதும் சிந்தனைகள் சிறப்பாக செயல்படுகின்ற அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கின்ற இன்றைய தினம் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கவே செய்யும். எனவே இன்றைய நாள் புதிய முயற்சிகளிலே யோகமே உங்களுக்கு இருக்கின்றது. அஷ்டமியை பற்றி கவலை கொள்ள வேண்டியது இல்லை. இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் நன்மைகளே அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த ஒரு செயலும் வெற்றிகள் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். மற்றவர்களால் தடைகள் இல்லை. 7ல் புதன் இருந்தாலும் இன்றைய நாள் அவரால் எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. எனவே இன்றைய நாள் உங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் இன்றைய நாள்.
குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே. இவையெல்லாம் இன்றைய நாள் குருவும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் குருவோடைய நட்சத்திரம் நடைபெறுவதனால். எனவே இன்றைய நாள் சிறப்புகளை கொண்ட தினம் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரை திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் குருவுடைய பாக்கியஸ்தானமான தனுசு ராசியுடைய மந்திரம். குரு நட்சத்திரம் நடைபெறுவதனால் ஓம் ஹரீம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை பார்த்து வணங்குவது ராசி பலம் பெறும். நீங்கள் அஸ்வினியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனீஸ்வர பகவான். ஆனால் அவர் கேந்திரத்திலே 10 இருக்கிறார். எனவே நட்சத்திரத்தாரை அதிபதிகள் கேந்திரத்தில் இருந்தாலே யோகமே. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் யோகமாகவே உங்களுக்கு அமையும். நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையை பெறுகிறார். சாதகத்தாரை என்றாலே இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள், சாதகமான வெற்றிகள், மேன்மைகள் கிடைக்கும். பார்வதி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், வெற்றிகள் அதிகரிக்கும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் 8லே அமர்ந்திருக்கின்றார். மனதிலே சற்று குழப்பங்கள், இவை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பதில் முடிவெடுப்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே காலையிலே கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட மிதுனம், 5ஆம் இடமாகப்பட்ட கன்னி திதிசூனி ராசியாக வருவதும் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்திலே குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் குரு பலம் பெறுகின்ற தினம். எனவே எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. வார்த்தைகளிலே யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக தேவையில்லாத விஷயங்களிலே ஈடுபடுவது அல்லது கையெழுத்து போடுவது, ஜாமீன் போடுவது போன்றவை இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். மற்றவர்கள் கடனுக்காக நான் பொறுப்பு என்கின்ற வகையாக யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து விடாதீர்கள். பின்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு யோகத்துக்குரிய கிழமை சனி. மேலும் 4லே சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து. மேலும் 6லே புதனும் 11லே செவ்வாயும் இவையெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெற்றும் இருப்பது சிறப்பே. இதையெல்லாம் நன்றாகவே இருக்கக்கூடிய தினம் என்றாலும் சந்திரன் குரு பார்வை செய்வது ஒரு வகையிலே கஜகேசரி யோகம் என்றாலும் குரு உங்களுக்கு பகை கொண்டவர். அவர் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற மனோகாரகனை பார்ப்பதினால்தான் மற்றவர்களுக்காக இன்றைய நாள் எவ்விதத்திலும் புதிய முயற்சிகளிலே கவன சிதறல்கள் இல்லாமல் தேவையில்லாமல் ஈடுபடுவதை தவிர்த்தாலே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையே. பொதுவாக 10ஆம் இடத்தை ஒரு கிரகம் இருப்பது அல்லது பார்ப்பது சிறப்பு என்றால் உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியே தன் நட்சத்திரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுவது தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும். காரியங்களிலே சரியாக திட்டமிட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுங்கள். இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் இருக்கும். கால பைரவருக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை இன்றைய நாள் 10 முறை கூறுங்கள். இன்றைய நாள் காரிய வெற்றிகள் நிச்சயம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலும் மேன்மையான நல்ல முறையிலே உங்களுக்கு நடைபெறும். மேலும்
புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய அந்த பீஜ மந்திரத்தையும் நீங்கள் ஒரு 6 முறை கூறுங்கள். இன்றைய நாள் குருவால் பாதிப்புகள் இருக்காது. நாள் பார்த்து செயல் செய் என்பதிலே இன்றைய நாள் எவர் நமக்கு பலம் இருந்து அவரால் நமக்கு பலன் பெற வேண்டுமோ அவர்களை நாம் வேண்டினாலே நன்மைகள் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் ஏற்றமே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். ஒரு புறம் அஷ்டமி, இன்னொரு புறம் குருவோடைய நட்சத்திரம். எனவே மனம் தேவையில்லாத குழப்பங்களிலே இருக்கும். வேலை நாட்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எண்ணிய காரியங்கள் சற்று தாமதங்கள் ஏற்படுகின்ற பொழுது கோபங்கள் வரும். இவை இன்று கட்டுக்குள் வைத்துக்கொள்ள காரிய திட்டமிடுதல் முக்கியம். மற்றபடி இன்றைய நாள் நன்மைகள் இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுவீர்கள், அதிலே சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. இருந்தாலும் அவர்களுடைய படிப்பிலே இன்று ஒரு கவனம் செலுத்த வேண்டும். விடுமுறை நாளாக இருந்தால் அவர்களிடம் அன்பாக பேசுவது இன்றைய நாள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அறிய முடியும். இவையெல்லாம் இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். நண்பர்களை பொறுத்தவரை, உற்றார் உறவுகளை பொறுத்தவரை தற்பொழுது நட்பே பகமை இல்லை, அவையெல்லாம் பாதிப்புகள் இல்லை. உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகப்பட்ட மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் சௌம். இவை மகர ராசிக்குரிய மந்திரம். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் இன்று சனிக்கிழமை. எனவே சனி மந்திரத்தை கூறுவது நன்மைகளை கொடுக்கும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை அன்பு பாசம் நிறைந்திருக்கும். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது ராசி மேலும் பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் 7லே அமர்ந்திருக்கிறார், ராசியை பார்க்கிறார். எனவே மனதிலே சற்று குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதில் தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே கணபதி வழிபாடு காலையிலே செய்யுங்கள். இன்றைய நாள் குழப்பங்கள் இல்லாமல் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். அவற்றில் காரியங்கள் சாதகமாக இருக்கும். சேமமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் நன்மையான நாளே உங்களுக்கு. நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மனதார துர்க்கை அம்மனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி உங்களுக்கு நன்மைக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுவது மட்டுமல்லாமல் குருவோடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்ப்பதும் நன்மையே. ராசியாதிபதி 5லே அமர்ந்திருக்கின்றார். தன்னுடைய நட்பு வீட்டிலே இருக்கிறார். 7லே குருவாகப்பட்டவரும் 6லே கேதுவாகப்பட்டவரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. 10லே செவ்வாயும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. 4லே சூரியன் இருப்பதனால் சற்று உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை தனாதிபதி சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். கோச்சார ரீதியாக சந்திரன் ராசியிலே அமர்வது நன்மையே. மனம் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையும் உற்சாகமாக செயல்படுத்த முனைவை காட்டுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் இல்லாத, குறுக்கீடுகள் இல்லாத தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எண்ணிய காரியங்கள் இன்றைய நாள் வெற்றிகரமாக நடைபெறும்.
இன்றைய தினம் அஷ்டமி கால பைரவரை வணங்குங்கள். அவற்றினால் அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகலும். அதற்குரிய மந்திரம் கால பைரவ மந்திரத்தை நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் கேட்டு கூறுங்கள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை அட்டமத்தில் சனி இருந்தாலும் 7லே குரு இருப்பதனால் கோச்சார வேதையாக சனியால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கின்றது. காரியங்கள் சித்தியாகும். எந்த ஒரு விஷயமும் வெற்றிகரமாகவே நடைபெறும். ஆகையால் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் அற்புதமாகவே இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். தனயோகம் இருக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். முயற்சிகள் நன்மையை பெறும். எந்த ஒரு செயலையும் மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுகின்ற வண்ணமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி ஒருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு சிறப்பே. திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் 12லே இருக்கிறார். எனவே எந்த ஒரு செயலிலும் கவனமும் எச்சரிக்கை உணர்வும் வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளாக நடைபெறும் இன்றைய தினம். நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பத்துத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். காரிய வெற்றிகள் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே இன்று தைரியமாக ஈடுபடலாம். நன்மைகளே உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கூறுங்கள். இன்றைய நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். யோகங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நிழலாகவே தொடரும். இன்றைய நாளும் உங்களுக்கு நன்ற நாளாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை சனி. சற்று நிதானம் பொறுமை எந்த ஒரு செயலிலும் அமைத்து கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி விரயஸ்தானமான 12லே இருக்கிறார். அவை சிறப்பல்ல. இருப்பினும் குருவோடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பது இரவு 7:10க்கு பிறகு சந்திரன் ராசியாதிபதி ராசிக்கு பயிற்சியாகிறார். எனவே இன்றைய பகல் பொழுது சற்று கவனமும் நிதானமும் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி சந்திரன் குருவோடைய பார்வையை பெறுவதும் செவ்வாயுடைய பார்வையை பெறுவதும் ராசியாதிபதி ஒரு வகையிலே பலம் பெறுகிறார். இருந்தாலும் செலவுகள் சற்று இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள், அன்புக்குரியவர்களுக்கான செலவுகள் போன்றவைத்தான். ஆனால் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் அந்த செலவுகள், மனம் கவலையில்லாமல் இருக்கக்கூடிய தினம்தான் இன்றைய தினம். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பண விஷயத்தில் இன்று கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகின்ற பொழுது எச்சரிக்கை உணர்வு தேவை. மற்றபடி தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் எல்லாம் 3ல் அமர்ந்திருக்கின்ற சூரியன், 4ல் அமர்ந்திருக்கின்ற புதன், 2ல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனால் நல்ல விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்று விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை மட்டும் இந்த பகல் பொழுது கவனத்தோடு இருங்கள். சற்று அலைச்சல்களை கொடுக்கும். அவையால் இன்றைய நாளை பொறுத்தவரை திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்தினீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கின்றது.
குடும்பத்தை பொறுத்தவரை 2ல் சுக்கிரன் இருப்பதும் குரு பார்ப்பதும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 7ல் சனி இருந்தாலும் கோச்சார வேதையாக 6ல் குரு இருப்பதனால் சனியால் கெடுபலன்கள் இல்லை. ஆனாலும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டியது உங்களுடைய கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பு இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமை இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் குருவோடைய நட்சத்திரம் ஆகையால் மீன ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஹரி க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் உங்களுடைய ராசி பலம் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் நடைபெறும். இரவு 7:10க்கு பிறகுதான் உங்களுடைய ராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் வருவார். எனவே இரவு 7:10க்கு பிறகு அருகில் இருக்கின்ற சிவாலயம் சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பை தரும். ஆகையால் இன்றைய நள்ளிரவு வரைத்தான் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். எனவே கடக ராசியிலே புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் 7:10க்கு பிறகு இரவு 7:10க்கு பிறகு குருவோடைய மந்திரத்தை கூறுங்கள். நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் வெற்றிகளும் நன்மைகளும் இருக்கின்றது. மனதார முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாள் இன்றைய நாள். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும் இன்றைய நாள். உங்களுடைய முயற்சிக்கு சீரான வெற்றிகள் கிடைக்க இன்றைய நாள் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளிலே கவனம் வேண்டும். இன்றைய நாள் நிதானம் தேவை. மகாலட்சுமி பிரார்த்தனை நன்மையை செய்யும். இவை உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை சனி மற்றும் அஷ்டமி என்றாலும் இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம் மனோகாரகன் சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். மேலும் யோகாதிபதியான செவ்வாயோடைய பார்வையும் பெறுகிறார். உங்களுக்கு குரு செவ்வாய் யோகாதிபதிகள். 8லே செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும் தற்பொழுது சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் யோகமானது. ஆண்டுகோள்கள் பலமாக இருக்கிறார்கள். 5லே குரு, 6லே சனி, 10லே ராகு, 4லே கேது என்று உங்களுக்கு சாதகமான நிலையாகவே கோள்கள் இருக்கின்ற அமைப்பு. இன்றைய நாள் மனம் தெளிவாக, சிந்தனைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மனோகாரகன் மிகவும் பலமாக இருக்கிறார். எனவே இன்றைய நாள் காரிய திட்டமிடுதல் அற்புதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தடைகளோ மட்டும் இடையூறுகளோ இல்லாத தினம் இன்றைய தினம். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை முயற்சிக்குரிய வெற்றிகளை இன்றைய நாள் எளிதாக பெறுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் சாதிக்கக்கூடிய மனநிலை இருக்கும். இவை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். எனவே நன்மைகளும் மேன்மைகளும் கொண்ட தினம் இன்றைய தினம். உத்தியோகத்தில் விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மகிழ்ச்சியை தருவார். குருவோடைய பார்வையை பெறுவதனால் எழுச்சியும் தருவார். எனவே உத்தியோகத்தில் இன்றைய நாள் உயர்வுகள் இருக்கின்றது. 8ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயால் சில விஷயங்களிலே கோபங்கள் அதிகமாக வரலாம் என்றாலும் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அவ்வையால் ஒவ்வொரு பாதிப்புகளை செய்ய மாட்டார். குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பது பலமே. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வு இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது.
திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை கால பைரவர் வழிபாடும் புனர்பூச நட்சத்திரத்தின் பீஜ மந்திரத்தையும் கூறுவது மிகவும் யோகத்தை தரும். அதை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன், அவற்றை கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட தனுசு ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி அந்த ஜோதியை தரிசனம் செய்வதும் சூரியனை வணங்குவதும் ராசி பலம் பெறும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி பகவான். சற்று எந்த ஒரு செயலிலும் அலைச்சல்களும் காலதாமதங்களும் ஏற்படலாம். எனவே மனதார அனுமனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுப்பீர்கள். அவற்றில் சூழ்நிலைகள் சாதகமாகவும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் சிம்மராசிக்கு 4 அமர்ந்திருக்கின்றார். வெற்றிகளும் மேன்மைகளும் கொண்ட தினமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கும். புதிய முயற்சியிலும் மேன்மைகள் இருக்கும். கணபதி வழிபாடு இன்று காலையிலே செய்வது நன்மைகளை அதிகரிக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை சனி யோகத்துக்குரியது. இன்றைய நாள் அஷ்டமி. ஆனால் கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய தினம். கால பைரவருக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன், அவற்றை கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தினம். மனோகாரகன் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு லாபாதிபதி. 10 அமர்ந்து குருவாகப்பட்டவருடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருக்கின்றது. அதாவது ராசியிலே சூரியன், 4 குரு, 7 செவ்வாய், 10 சந்திரன். மிகவும் அற்புதமானது. எனவே இன்றைய நாள் வெற்றிகள் உள்ள தினம். மேலும் யோகாதிபதிகள் சுக்கிரன் தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து 12ஆம் இடத்தில் இருந்து குருவோடைய பார்வையை பெறுவது யோகமே. சுக்கிரன் கோச்சார ரீதியாக 12 இருப்பது சிறப்புக்குரியது. செல்வாக்கு உயர், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சூழ்நிலைகளை சாதகமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகள் இருக்கின்றது. கிழமைக்குரிய நாயகனாகப்பட்ட சனி பகவான் 5 ஆட்சி பெற்று இருக்கிறார். உங்களுக்கு அவர் பஞ்சமாதிபதி, யோகாதிபதி. எனவே இன்றைய நாள் மனம் மிக மகிழ்ச்சிக்குரிய செயல்களை செய்யும். காரிய திட்டங்கள் மிக அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து மிக அற்புதமாக கச்சிதமாக வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய தினமே. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சிறப்புக்குரிய நாள். எந்த ஒரு செயலும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும். 7 செவ்வாய் இருப்பதனால் சில விஷயங்களில் அவசரமாக முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை பாதிப்புகள் இல்லை. மனோகாரகன் பலமாக இருப்பதனால். எனவே அவசர முடிவுகள் வேண்டாம். சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொண்டு நீங்கள் இப்பொழுது வெற்றிகளை பெறக்கூடிய தினமே இன்றைய தினம். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. மற்றபடி இன்றைய நாள் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்குரிய நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீ ஐ சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது எப்பொழுதும் செய்தால் ராசி பலம் பெறும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளும் மேன்மைகளும் தரக்கூடிய வகையாக பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது பகவான் அவர் மனதிலே சற்று குழப்பத்தை கொடுக்கலாம் என்றால் தற்பொழுது 3ஆம் இடத்திலே மிகவும் பலமாக இருக்கிறார். எனவே நன்மைகள் கொண்ட நாள். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், யோகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு பகவான் 4ஆம் இடம் கேந்திரத்திலே இருக்கிறார். நட்சத்திரத்தாரை அதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே. இன்றைய நாள் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். மனதார தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாள் உங்களுக்கு இன்று. நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான். எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். எச்சரிக்கை உணர்வு வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி நன்மைக்குரியது. ராசியாதிபதி சுக்கிர பகவான் லாபத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். 6லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருந்தாலும் விருச்சிக கேது, ரிஷபராகு பாதிப்புகள் இல்லை. அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவை கோச்சார ரீதியாக 3லே குரு உங்களுக்கு அமர்ந்திருப்பதனால் சனி அசுப பலன்கள் தடைப்படுகின்றது. இருப்பினும் அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை கர்மாதிபதி 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஜீவனாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்வதும் புதனோடைய வீட்டிலே, மேலும் குருவோடைய பார்வையை பெறுகிறார். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சீரான சிந்தனைகள், எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். குருவோடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவோடைய பார்வையை மனோகாரகன் பெறுகிறார். எனவே மனபலம் இன்று அதிகரிக்கும். எனவே தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் பெறுகின்ற ஆற்றலையும் திறனையும் வெளிப்படுத்துவீர்கள். வலிமை வல்லமையை கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய, செயல்பாடுகள் சிறப்பாக செய்யக்கூடிய, மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். வெற்றிகள் உறுதியாக இருக்கக்கூடிய, நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். கால பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம் அஷ்டமி. மேலும் கால பைரவருடைய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை இன்றைய நாள் கூறுவதன் மூலம் சனி பாதிப்பும் அகலும். மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வே இருக்கின்றது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாள் நண்பர்களே. மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான மிதுன ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். நலம் பெறக்கூடிய நிலை வரும். மேலும் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு 8லே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம். அபாயகரமான விஷயங்களில் ஈடுபடுகின்றவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். நிதானம், பொறுமை இன்றைய தினம் தேவை. துர்க்கையம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாளாக இன்று இருக்கும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் ராசியிலே கேந்திர கோணத்திலே அமர்ந்திருக்கின்றார்.
யோகங்கள் நிறைந்த நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள், பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே தாராளமாக இன்று ஈடுபடலாம். புதிய செயல்களில் ஈடுபடுவது வெற்றிகளை கொடுக்கும். மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகங்கள் நிறைந்த நாள். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான் 12 விரயத்தில் இருக்கிறார். எந்த ஒரு செயலிலும் குழப்பங்கள் சற்று ஏற்படும். அவசரம் வேண்டாம். நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அவசரமில்லாத மனநிலை இருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் பாதிப்புகள் இன்றைய நாள் பெரிய அளவில் இருக்காது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்றால் பாதிப்புகள் என்பதெல்லாம் இல்லை. இருந்தாலும் அன்றைய நாள் மனோகாரகன் சந்திரன் 8ல் அமர்கின்ற பொழுது மனதிலே சற்று குழப்பங்கள் சஞ்சலங்கள் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதனால் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். இவை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதிலே ஒரு குழப்ப தடுமாற்றங்கள் ஏற்படும். இவைதான் சந்திராஷ்டமம். இருந்தாலும் உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி 9ஆம் இடத்துக்குரியவர் தன் வீட்டுக்கு 12லே 8லே அமர்கிறார். ஆகையால் விருச்சிக ராசிக்கு சற்று சந்திரன் 8ல் அமர்கின்ற பொழுது நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். ஏனெனில் சந்திரன் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறக்கூடியவர். அவ்வாறு நீச்சம் பெற்றவர் தான் உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கின்ற இடம். ஆகையால் தான் நீங்கள் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள். சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருந்தால் நன்மைகள் இருக்கும். அவ்வாறு இல்லை என்றால் இந்த சந்திராசிரம நாட்கள் நிச்சயம் கவனத்தோடு இருக்க வேண்டும். இவை ஜோதிட ரீதியான உண்மை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்று குருவோடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் இரவு 7:10 வரை 8ல் இருக்கிறார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 9லே தன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். எனவே இன்றைய பகல் பொழுதாகப்பட்டது சற்று நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நீங்கள் வளர்பிறையிலே பிறந்தவரா தேய்பிறையிலே பிறந்தவரா அல்லது சந்திரன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்காரா இவையெல்லாம் ஒரு தகுந்த ஜோதிடத்தான் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். உங்களுக்கும் தெரிந்திருந்தால் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் இவையெல்லாம் கவனித்துக் கொள்ளுகின்ற பொழுது சந்திராசிரம நாட்களில் கொஞ்சம் நிதானம் பொறுமை கடைபிடிப்பது சால சிறந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய முக்கிய முடிவுகள் தவிர்ப்பது தவறல்லை. சனிக்கிழமை எப்பொழுதும் சற்று சாதகமில்லாத கிழமை. எனவே இன்றைய நாள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது முற்றிலும் தவிருங்கள். இன்று இரவே 7:10க்கு பிறகே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. எனவே மறுநாள் இன்றைய நாளைய பிறர் நிறம் பார்க்கின்ற பொழுது சிறப்புகள் அதிகரிக்கும். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் நிதானம் பொறுமை. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி இதுவரை நான் கூறியது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானம் பொறுமை கவனம். உங்கள் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். மற்றொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். விருச்சிக ராசியிலே பிறந்த அன்பர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள். நான் கூறியிட்டேன் என்பதற்காக நீங்கள் அவற்றெல்லாம் கவலை கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு எது சரி என்று தோன்கின்றதோ அவைத்தான் நீங்கள் செய்வீர்கள். துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக கொண்டவர்கள் நீங்கள். செவ்வாயை ராசியாதிபதியாக பெற்றதனால் தற்பொழுது இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் சற்று நிதானம் பொறுமை கவனம் அன்புடன் இருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருங்கள். மற்றபடி குடும்பத்தை சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சற்று தள்ளியே இருங்கள். இவையெல்லாம் இருந்தாலே இன்றைய தினம் நன்மையே. மற்றபடி திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை நீங்கள் அன்பு காட்டுங்கள், அவர்களும் அன்பு காட்டுவார்கள். இவை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் குருவோடைய நட்சத்திரம். எனவே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட குரு ஆட்சி பெற்ற தனுசு ராசிக்குரிய மந்திரத்தை கூறுங்கள். வெற்றியான நாளாகவே உங்களுக்கு இருக்கும். ஓம் ஹரீம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மீன் தொட்டி வளர்ப்பது மற்றும் பறவைகளுக்கு குறிப்பாக காகத்திற்கு நீர் வைப்பது அன்னமிடுவது எப்பொழுதும் நன்மைகளை கொடுக்கும்.
இன்று சனிக்கிழமை அவை செய்யுங்கள். மேலும் கால பைரவருக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மேலும் 9ஆம் இடம் புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தை அதற்குரிய பீஜ மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். இரவு 7:10க்கு பிறகு நீங்கள் சனி ஆலயம் சென்று எல்விளக்கு ஏற்றுவது, சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல்விளக்கு ஏற்றுவதும் நற்பலன்களை கொடுக்கும். இவை இன்றைய நாள் செய்யுங்கள். நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகளிலே சற்று கவனம் இருந்தால் வெற்றிகள் இருக்கின்றது. நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளும் மேன்மைகளும் அதிகரிக்கும். நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் நிதானம், பொறுமை, கவனம் எவற்றிலும் வேண்டும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை சனி, மேலும் அஷ்டமி. எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது நிதானமும் பொறுமையும் கவனமும் வேண்டும். 7:30 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாள் கால பைரவர் வழிபாடு செய்வதற்குரிய நாள். மேலும் கால பைரவருக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கேட்டு நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சிறப்பாகும். இன்று இரவு 7:10 வரை சந்திரன் 7ஆம் இடத்திலும் அதன் பிறகு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. ஆகையால் இரவு 7:10 வரை குருவோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சூரியனும் 9ல் இருக்கின்ற சுக்கிரனும் 11ல் இருக்கின்ற புதனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பே. 6லே அமர்ந்திருக்கின்ற ராகுவால் நற்பலன்களே. இவையெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை பகல் பொழுது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை காரிய திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலியும் உங்களுடைய முயற்சிக்கு தடைகளோ குறுக்கீடுகளோ என்ன தடுமாற்றங்களோ இருக்காது. எனவே தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். அஷ்டமி மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி மற்றும் வேலை நாட்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் நன்மைகள் கொண்ட தினமே. நாளைய தினம் திங்கட்கிழமையும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கும். எனவே உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் திங்கட்கிழமை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றி இன்றே சரியாக திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வுகளும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய தினம். அஷ்டமி என்பது நாள் வார்த்தைகளிலே நிதானம், பொறுமை வேண்டும். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமே இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை சிறப்புக்குரிய மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. குருவுடைய நட்சத்திரம் நடைபெறுவதனால் ஓம் அரீம் க்ளீம் சௌ இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் ஜோதியை விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதைத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று அலைச்சல்களும் கவனக்குறைவும் ஏற்படலாம். அனுமன் சாலிசாவை கேட்பதும் அனுமன் வழிபாடு செய்வதும் இன்றைய நாள் நன்மைகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு காரியமும் இன்று உங்களுக்கு சாதகமான நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்று பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 12ல் இருக்கிறார். மனதில் சற்று குழப்பங்கள் ஏற்படும். எவை செய்வது என்று தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆகையால் கணபதியை காலையிலே மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளுக்குரிய தினமாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமாள் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி உங்கள் ராசிக்குரியது, நன்மையை தரும். மேலும் இன்று அஷ்டமி, கால பைரவர் வழிபாடு செய்வது மகர ராசிக்கு யோகத்தை தரும். கால பைரவருக்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன், அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 3லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய், 6லே அமர்ந்திருக்கின்ற சந்திரன், 8லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், 10லே அமர்ந்திருக்கின்ற புதன் என்று மாதக்கோளும் நாள்கோளும் சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு. காரிய திட்டமிடுதல் மிகவும் அற்புதமாக இருக்கும். குருவோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து குருவோடைய பார்வையும் பெறுகிறார். எனவே முயற்சியிலே தடைகளோ சஞ்சலங்களோ மற்றும் மன வருத்தங்களோ இல்லாத தினம் இன்றைய தினம். எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். உங்களுடைய முயற்சிக்கு ஜெயம் உண்டாகும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று சிறப்பான நாள். கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் திறனை பெற்ற உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளாகவும் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் சிறப்பை தரும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு உற்சாகமான நாள். எந்த ஒரு செயலையும் வேலை நாட்களாக இருந்தால் இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இன்று விடுமுறையாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். காரியங்கள் அற்புதமாக, சூழ்நிலைகள் சாதகமாக, கணவன் மணி உறவோடு அன்போடு பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். எனவே இன்றைய நாள் நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை சந்தோஷம் நிறைந்த நாள், மகிழ்ச்சியான நாள். எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐம் க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 11லே மிக அற்புதமாக பலமாக இருக்கிறார். இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கும், இவை செய்யலாமா வேண்டாமா என்று. ஆகையால் கணபதியை மனதார காலையிலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். நீங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் காரியங்கள் சாதகமாக நடக்கும். சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியாக இருக்கும். சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று எச்சரிக்கை உணர்வும் கவனமாகவும் இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். குழந்தைகளோடு மீது அக்கறை காட்டுங்கள் இன்றைய தினம். மற்றபடி துர்க்கையை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி உங்கள் ராசிக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை அஷ்டமி, கால பைரவர் வழிபாடு செய்யுங்கள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன், அவற்றை கேட்பதும் கூறுவதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை குரு 11லே மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும், மனோகாரகன் சந்திரனே 5லே அமர்ந்து குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குரு பார்வையை பெறுவதும் சிறப்பு. இருப்பினும் வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்திலே செவ்வாயும் 8லே சூரியனும் இருக்கிறார்கள். எந்த ஒரு செயலிலும் சற்றும் பழக்கத்திலும் சற்று நிதானமும் பொறுமையும் பேச்சுவார்த்தையிலே வைத்துக்கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 4லே ராகுவும் 10லே கேதுவும் இருப்பது சிறப்பே. 11லே குரு இருப்பது யோகமே. மற்றும் 7ஆம் இடத்திலே யோகாதிபதி சுக்கிரன் அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இவ்வாறு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையாக சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் குரு கேது ராகு இருப்பதும் சிறப்பே.
மற்றபடி உங்களுடைய எண்ணிய காரியங்களிலே சில வகையிலே அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி 12 இருப்பதினால், ஆகையால் விரய சனி அனுமன் சாலிசாவையும் காகபுஜண்டரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். சனி உங்களுக்கு ராசியாதிபதி, பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் சற்று இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை மனதிலே குறித்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும் அஷ்டமி என்பதினால். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே கவனம் கொண்டீர்கள் என்றால் தனலாபம், தனயோகம் மற்றும் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். எண்ணிய காரியங்களில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமும் பொறுமையும் வேண்டும். வார்த்தையிலே கோபம் வேண்டாம். தற்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதும் இன்று அஷ்டமி இருப்பதும் நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள், ஆனால் பகைமை இல்லை. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இந்த அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை நன்மையான நாளாக, மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் ஐம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காட்டு ராசியிலே பிறந்த நீங்கள் உங்கள் ராசிக்குரிய மந்திரத்தை மனதுக்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். ராசி பலம் பெறும். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்று கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறார். நற்பலன்கள் இருக்கிறது. இருந்தாலும் சற்று நிதானம், பொறுமை வேண்டும். ஆகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம். மற்றபடி நீங்கள் சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றின் சூழ்நிலைகள் சாதகமாகவும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இருக்கும். நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான் 8 அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானமும் பொறுமையும் வேண்டும். மனதிலே குழப்பங்கள் இருக்கும். இவை செய்யலாமா வேண்டாமா என்று. ஆகையால் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்ல நாளாக வெற்றிக்குரியதாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய கிழமை சனி, மேலும் அஷ்டமி. எந்த ஒரு செயலிலும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் தன் வீட்டிற்கு 12ஆம் வீடாக, விரய வீடாக 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சந்திரன் 8 அமர்வது சந்திராஷ்டமம், 4 அமர்வது அர்த்தாஷ்டம சந்திரன். எனவே சற்று பொறுமை வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சந்திரன் மனோகாரகர் குருவோடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், குருவோடைய பார்வையும், ராசியாதிபதியான குருவோடைய பார்வையும், யோகாதிபதியான செவ்வாயுடைய பார்வையும் பெறுவது சிறப்பாகும். ராசியிலே செவ்வாய், 7 சூரியன், யுத்த கிரகமும் உஷ்ண கிரகமும் ராசியிலே அமர்ந்தும் பார்த்தும் இருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு செயலிலும் கோபம் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். சனி வேறு செவ்வாயை பார்க்கிறார். எனவே எந்த ஒரு செயலும் முன்னதாகவே சரியாக திட்டமிட்டு அந்த செயல்களை செய்வது நல்லது. அவசரகதியாக அவற்றுக்குரிய செயல்களை செய்கின்ற பொழுது சிலவற்றை மறந்து விடலாம், சிலவற்றை தெரியாமல் செய்து விடலாம். இவையெல்லாம் வேண்டாம். முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுங்கள். தற்பொழுது மிகவும் முக்கியம். தொழில் வியாபாரத்தில் இவை முற்றிலும் பொருந்தும். ஆகையால் இன்றைய நாள் பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் இன்று தவிர்ப்பது நல்லது. இரவு 7:10 பிறகு சந்திரன் 5க்கு வந்தீர்களால் அதன் பிறகு செய்வது சால சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் திருப்தியாகவே அமையும். 10 குருவும், 11 சனியும், 8 புதனும் இருக்கின்ற அமைப்பு. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்று கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம் பொறுமை வேண்டும். யாரிடமும் கோபமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவில் அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களிடம் சற்று அன்பு காட்டுவது இன்றைய நாள் நல்லது. மற்றபடி உங்களுடைய திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்று அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை பொறுமை வேண்டும் நண்பர்களே. தற்பொழுது விட்டு கொடுப்பது தவறில்லை. எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மிதுன ராசி கடக ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது எப்பொழுதும் ராசி பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரிய பகவான் 7ல் இருக்கின்றார். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தினம். அவசரமில்லாமல் திட்டமிட்டு செயல்படுங்கள். நிச்சயம் வெற்றிகள் இருக்கின்றது. மனதார சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மேன்மைக்குரிய நாள் இன்றைய நாள். நீங்கள் உத்திரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு அதிமைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கும். மனதார முருகனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகங்கள் உள்ள தினம் இன்றைய தினம். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை மைத்திரத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. 4ல் சந்திரன் இருக்கிறார். உங்கள் நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். ஆகையால் இன்றைய நாள் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும் இருக்கும். மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகளுக்குரிய தினமாக இன்று அமையும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கரூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம்.